காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரம தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உம்மோடு நாங்கள் இந்த காலை வேளையில வருகிறோம். தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் பிரசங்கிக்கவும் அநேக விசுவாசிகள் இதை கேட்டு பயனடைவும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அதை நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறேன். கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். நீரே எங்களோடு தங்கியிரும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமே செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். அன்பிற்கினியவர்களே, இந்த நாள் தியானத்தின் தலைப்பாக எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரே. பரிசுத்த வேதாகமத்தின் 107வது சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். படிக்க கேட்போமா? 107வது சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 22 முடிய. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவறமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று
அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களை நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பரிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. இன்றைக்கு கர்த்தர் நமக்காக தந்திருக்கக்கூடிய தலைப்பு, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரே. சங்கீதக்காரர் பாடும்போது கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி பாடுகிறார். என் அன்பிற்கினியவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உலகம் நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது நாம் நடந்தாலும் கர்த்தர் நல்லவரே. நீங்களும் நானும் நினைத்தபடி காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்தாலும் நடக்காமல் போனாலும் கர்த்தர் நல்லவரே. சூரியன் பிரகாசித்தாலும் அந்த பிரகாசம் நமக்கு தெரியாமல் மேகங்கள் மறைத்தாலும் சூரியனை குறித்த கருத்தும் நம்பிக்கையும் மாறாது. அது ஒளியை கொடுக்கின்ற ஒன்று என்பதை யாரும் சந்தேகிப்பது இல்லை. அதுபோலவே சில பிரச்சனைகள், நோய்கள், நெருக்கடிகள், போராட்டமான சூழ்நிலைகள் மேகங்களாக வாழ்வில் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த சூழலில் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் மனதார உணர முடியாமல் போகலாம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் மாற்றத்துக்குரியது அல்ல. பலவிதமான கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்றார் தேவ பக்தர் ஒருவர். ஆயினும் அவர் அடிக்கடி உபயோகிக்கும் ஒரு வார்த்தை கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள் என்பதாகும். இத்தனை துன்பங்களை காண நேரிட்ட உங்களால் எப்படி கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடிகிறது என்று கேட்டார் இன்னொருவர். எனக்கு என்ன நேரிடுகிறது என்ற அடிப்படையில் கர்த்தர் நல்லவரா இல்லையா என்று நிதானிப்பது சரியாய் இருக்காது. எனக்கு என்ன நேர்ந்தாலும் என் கர்த்தர் நல்லவர் என்ற விசுவாச அஸ்திபாரத்திலேயே நான் நிற்பேன் என்றார் அந்த நபர். நண்பர்களே, நாம் எண்ணலாம், கர்த்தர் நல்லவர் என்றால் பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற யோசேப்பு ஏன் அடிமையாக விற்கப்பட்டான்? கர்த்தர் நல்லவர் என்றால் தாவீது ஏன் அனாதையை போல அலைந்தான்? கர்த்தர் நல்லவர் என்றால் யோபு ஏன் அனைத்தையும் இழந்து போனான்? கர்த்தர் நல்லவர் என்றால் பவுலுக்கு ஏன் வாழ்க்கை முழுவதும் சோதனைகள் என்றெல்லாம் நாம் ஏராளம் கேள்விகளை எழுப்ப இயலும். ஆனாலும் அவர்கள் யாவரும் கர்த்தர் நல்லவர் என்ற உண்மையை திரும்ப 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 உறுதி செய்திருக்கிறார்கள் பரிசுத்த வேதாகமத்திலே. நீங்களும் நானும் என்ன நிலைமையிலே இருக்கிறோம்? இன்றைய காலை வேளையிலே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரே என்று சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பொருளாதார செழிப்பில்லை, வாழ்க்கையில் சுகமே இல்லை, ஒரு நாளும் சமாதான எல்லைகளுக்குள்ளாக நான் இல்லை என்று கடந்து வரக்கூடிய எத்தனையோ பேர்கள் இந்த செய்தியை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். யோபுவுக்கு சமாதான குலைச்சல் வரவில்லையா? யோசேப்புக்கு வரவில்லையா? மோசேக்கு வரவில்லையா? ஆபிரகாமுக்கு வரவில்லையா என்றெல்லாம் கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது.
அன்பானவர்களே, அவர்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது கர்த்தர் நல்லவரே என்று. உண்மையான தேவ பக்தர்கள் எத்தனை சவால்கள் ஊடாக கடந்து சென்றாலும் அது நடுவிலும் கூட கர்த்தர் நல்லவர் என்றே அறிக்கை செய்வார்கள். அது மத பக்தி வைராக்கியத்தின் விளைவோ கண்மூடித்தனமான நம்பிக்கையின் விளைவோ அல்ல அருமையானவர்களே. அது துன்பங்களின் நடுவிலும் கர்த்தருடைய உறவு, அந்த ஐக்கியம், கர்த்தர் அருளும் சமாதானம், கர்த்தர் அருளுகின்ற நம்பிக்கை, கர்த்தர் தருகின்ற உள்ளான ஊக்குவிப்புகள் ஆகியவற்றை அனுபவித்து மகிழ்ந்ததின் விளைவுகளாகும். ஆயிரம் பிரச்சனைகள் வெளியிலிருந்து வருத்தினாலும் இருதயத்திற்குள் ஆண்டவர் தம்மை நல்லவர் என்று அறிவித்து உறுதிப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும். சங்கீதக்காரராகிய தாவீது சங்கீதம் 94:18 பாடியிருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். அருமையான ஒரு வார்த்தை. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி அருமையாக பாடியிருக்கிறார். நாம் படிக்க வேண்டும் சங்கீதம் 94 முழுவதும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரே. நீதியை சரிக்கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிக்கட்டுகிற தேவனே, பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியே, நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து, துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்து இருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே, உணர்வடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷருடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியின் இடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கிற்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன், நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரே. தேவனுடைய கிருபை என்பது எந்த சூழ்நிலையில் எதை தேவன் நமக்கு அளித்தால் அந்த சூழ்நிலையை நாம் வெற்றியாக கடந்து போக முடியுமோ அதனை நமக்கு அளித்து ஆதரிப்பதுதான். அவருடைய கரம் நம்மை ஆதரிக்கிறது, தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்புவிக்கிறது. எனவே எந்த நிலைமையில் நாம் நிற்க நேரிட்டாலும் அந்த நிலைமையில் நம்மை தாங்கி நடத்த தேவன் எதையாவது செய்வார் என்பதே விசுவாசம். சில நண்பர்கள் தந்து நம்மை திருப்தியாக்குவதும் நண்பர்களை தந்து நம்மை திருப்தியாக்குவதும் தேவ கிருபைதான். நன்மைகள் குறைந்து போனாலும் மனதில் குறைவின்றி திருப்தியுடன் வாழ வைப்பதும் தேவனுடைய கிருபைதான். அருமையானவர்களே, கிருபை என்பது தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவன் அருளும் மிகப்பெரிய பரிசின் பெயர்தான் கிருபை. அன்பானவர்களே, ஒருவர் 80 வயதுகளை தாண்டின பின்பும் எந்த வியாதி பலவீனங்களும் இன்றி ஆரோக்கியமாய் இருக்கின்றார். இது கர்த்தருடைய சுத்த கிருபை என்கிறார் அவர். இன்னொருவர் 50களிலேயே கால்வலி, முதுகுவலி, இரத்த அழுத்தம் என்று சரீர வருத்தங்களோடு வாழ்கின்றார். ஆனால் வியாதி பலவீனங்களின் நடுவிலும் கர்த்தரின் கிருபை தாங்குகிறது என்கிறார் இவர். இங்கே நாம் பார்ப்பது என்ன?
ஒருவரை வியாதி பலவீனமின்றி வாழ வைக்கிற அதே தேவ கிருபை இன்னொருவரை உலகம் தரக்கூடிய வியாதி பல பலவீனங்களை நடுவிலே தாங்கி நடத்துகின்றது. அதனால் தான் சொன்னேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரே. நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பது கிருபை என்பதால் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பவர் கிருபை பெறாதவர் என்று அர்த்தம் அல்ல. தேவ கிருபை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது. அருமையானவர்களே, பிரச்சனைகளை வரவிடாமலும் கிருபை செயல்பட முடியும். பிரச்சனைகளை சந்தித்து விழாது நிற்கும்படியும் கிருபை செயல்பட முடியும். உதாரணமாக ஆபிரகாமிற்கு செல்வ வளங்களை கொடுத்ததும் தேவனுடைய கிருபைதான். அனைத்து செல்வங்களை இழந்த யோபுவை நம்பிக்கை இழக்காதபடி தாங்கி நிற்க வைத்ததும் அந்த கிருபைதான். அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆஸ்திகள் அந்தஸ்துகள் நிறைந்த ஆபிரகாமை போல வாழ விரும்பியும் எதுவும் இல்லாத பவுலை போல வாழ நேரிட்டிருக்கலாம். அதற்காக வருந்தாதிருங்கள். உங்களின் தேவை தேவ கிருபைதான். எந்த சூழலிலும் கர்த்தர் நல்லவரே என்று சொல்லுங்கள். தேவனே, ஏன் என்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறீர் என்று கேட்காமல், இந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் மகிழ்ச்சியுடன் வாழும் கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் செபிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய உறவிலே இருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி கேளுங்கள். எந்த சூழ்நிலையில் எதை சந்திக்க நேரிட்டாலும் நம்மை மகிழ்ச்சியாக்க முடியும் என்பதை கர்த்தர் அறிவார். அது எப்படி மகிழ்ச்சியாக்குவார் என்றால் அவருடைய கிருபையை தந்து மகிழ்ச்சியாக்குவார். சிந்தியுங்கள். இறைவனின் எதிர்பார்ப்புகளுக்கு நீ ஏற்றவனா இது? அதுவே இறைவனிடம் நீ எதிர்பார்ப்பவைகளை பெறுவதற்கான வழி. அதே போல தேவ அன்பின் அனலில் வாழ்ந்து பழகியவனை உலகத்தின் சோதனை நெருப்புகள் ஒன்றும் செய்வதில்லை. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவரே. ஆமென். ஜெபிப்போமா? கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. வணங்குகிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். கிருபையை தந்து ஒவ்வொரு நாளும் நீர் நல்லவரே என்று சொல்லி எங்களை நிரூபித்து வருபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலையை நாங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் எங்களோடு வருகிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால் சறுக்குகிறது என்று நாங்கள் சொன்னாலும் கர்த்தாவே, உமது கிருபை எங்களை தாங்குகிறது. நன்றி அப்பா. அப்படி என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து உடைய கிருபை தாங்கும்படியாக உதவி செய்யும். கர்த்தாவை காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். பிரகாசமான மனக்கண்களை எங்களுக்கு தாரும். உம்மோடு சேர்ந்து வளர வாழ உதவி செய்யும். துதி கனமகிமை எல்லாம் மக்கே இயேசு இரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.